எங்களுக்கு மதுபான கடை வேண்டாம். யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்திற்கு முன் பதட்ட நிலை. இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் ரணிலின் அதிரடி நடவடிக்கை. புலனாய்வு தகவல் கிடைத்தும் தடுக்கப்படாத உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரிக்கை. தீவிரமடையும் தென்மேல் பருவ பயிற்சி நிலைமை, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையில் மதுபான சாலை அமைதியை நிறுத்தி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பிரபல்யமான பாடசாலைகள், ஆலயங்கள், தேவாலயங்கள், நீதிமன்றம், போலீஸ் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையாக மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல சமூக விரோத நடவடிக்கைகள் ஊர்காவத்துறை பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுகின்றது. இதனால் தீவக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைகளுக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதாதைகளை தாங்கியும் மதுபான சாலையை நிறுத்த கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மதுபான சாலையை நிறுத்த கோரி கையெழுப்பமும் பெறப்பட்டது. ஊர்காவத்துறை சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊர்காவத்துறை பிரதேச செயலகம் முன் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகள் தாங்கியவாறு உள்நுழைந்து ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளா தேவியிடம் மகஜரையும் கையளித்தனர். பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்திற்கு முன்பாக கடும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அந்த இடத்தில் இருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினத்திற்கான நாணய மாற்று விகிதத்தினை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 2 லட்சத்துக்கு அதிகமாகவும், கொள்வன விலை 3 லட்சத்திற்கு அதிகமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ட்ரேலிங் பவுண்டின் கொள்வன விலை 3 லட்சத்தை அதிகளவு தாண்டியும், விற்பனை விலை 3 லட்சத்திற்கு அதிகமாகவும் காணப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் குவைத் தினாரின் பெறுமதி 9 லட்சத்திற்கும் அதிகமாகவும் பதிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த 20.6 பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மட்டும் மேம்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் புதிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதற்கமைய கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி திட்டம் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய அரச புலனாய்வு பிரிவினரின் முன்னாள் தலைவர் நிலாந்த ஜெயவர்தனக்கு எதிரான மனுவை பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 25ஆம் தேதி பரிசீலிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று சோபித ராஜகருணா மற்றும் தம்மிக கணேபல ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனையை தாக்கல் செய்வதற்கான திகதியை வழங்குமாறு பிரதிவாதி நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி ஜூன் 25ஆம் தேதி அல்லது அதற்கு முன் ஆட்சேபனை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் இந்த மனு மீதான விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் தந்தை ஜூட் ரோஹான் சில்வாவின் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாரித்தரங்கிய பண்டார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதுடன் அதுவே சரியான சந்தர்ப்பமாகும். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஏனைய கொடையாளர்களுடன் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொண்டது. அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது அதனை விடயங்களையும் விட முக்கியமானது. மேலும் ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தின் பதவிக்காலத்தை நீடிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.
தென்மேல் பருவப்பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மழையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.